ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமான விஷயம் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலுக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து லெட்ரு வந்துருச்சு. ஸோ இந்த லெட்ரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மாதமாக நான் அப்ளை பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா அட்ரஸ் ஒரு வாட்டி வந்துச்சு, பட் வீட்டில் ஆள் இல்லை அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்பி லெட்ரு வரல. அப்புறம் திரும்பி அகைன் நான் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கையில் கூகுள் ஆட்சன்ஸ் வந்துட்டு ஸோ நான் சேனல் ஆரம்பித்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு கூகுள் ஆட்சன்ஸே வந்திருக்கு. ஸோ இனிமேல் தான் பணமே வரப்போகுது. ஸோ சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிவ்அவே கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேங்க. நான் அவங்களுக்கு கொடுக்கலாம் சிஸ்டர், பட் இன்னும் நான் யூடியூப்பில் இருந்து ₹1 கூட இன்கம் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திரும்பி ரிப்ளை கொடுத்துருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே நான் இன்கம் எடுக்கலை. ஒன்றுமே எடுக்க எப்படியும் ஒரு 2 மந்த்ஸ் ஆகும். ஏன்னா இன்னும் எனக்கு $100 சேரலை. அந்த $100 சேர்ந்தால் பார்த்தீங்க அப்படின்னா என் கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ₹8,000 8,500. ஸோ அவ்வளோதான் வருமே. நான் 2 வருஷம் இப்போ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ₹8,500 அப்படி தான் வரும். திரும்பி நான் எப்போ $100 சேர்க்குறேனோ அப்போ தான் வரும். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்னு அதையும் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக என்னோடய சேனல் எப்படி க்ரோத் ஆனது தான் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அது நான் இப்போ அந்த கண்டென்ட் நான் சூஸ் பண்ணலை. பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் யூடியூப் பார்த்து தான் நான் யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். அதனால் நான் ஒவ்வொரு வீடியோ பார்த்து தான் நான் சேனல் ஆரம்பித்தேன். சேனலில் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறது எல்லாமே நான் யூடியூப்லேயே வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ளேயே அது தகுந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா அதில் சொல்கிற மாதிரியே நான் எழுதி வச்சுக்குவேன். இப்போ நான் ஒரு வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அது அப்படின்னு அந்த ஸ்டெப்பை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஓகே ஓகே கொடுக்குறது, ஓகே கொடுப்பேன், டிக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கொடுத்துருவேன். ஸோ இந்த லெட்ரு வரவே இவ்வளோ நாள் ஆயிடுச்சுங்க. ஸோ 2 வருஷம் கஷ்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ எப்படி இன்கம் வர எப்படின்னு 2 மந்த்ஸ் ஆயிருங்க. ஏன்னா டாலர் இன்னும் சேரவே இல்லை. இப்போ நான் வீடியோ அவ்வளோவுக்கா போடுறதே இல்லை. நான் ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்னா நான் 4 வருஷம் ப்ரெக்னென்ட் இல்லாமல் இருந்தேன். ஸோ பேபி இல்லை அப்படின்றது ஒரு ப்ரெஷராக இருக்கும்ல. சரி ஓகே சும்மா ரிலீஃப்காக அந்த டிக்டாக் பண்ணுறது, ஸோ நம்ம விலாக் மாதிரி எடுத்து போடுவோம், நம்ம கான்சன்ட்ரேஷன் அதில் பண்ணிக்குவோம் அப்படின்றதுக்காக தான் நான் யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். அப்புறம் போக போக பார்த்திங்க அப்படின்னா அது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு எடிட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வாய்ஸ் கொடுக்குறது அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு விலாகாக போட்டுட்ருந்தேன். திடீர்னு நல்லா போயிட்டு இருக்கும்போது சீரியல் இருக்குல்ல, சீரியல் மற்ற சேனலில் போகிறாங்களே, ஸோ இதுவும் நம்ம சும்மா போட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு 3 வீடியோ தாங்க அப்ளை பண்ண அது ஒரு நிமிஷம் தான் ப்ரோமோ மாதிரி போட்டேன். ஸோ உடனே இந்த சேனல் 3 மாதத்துக்கு நீங்கள் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சேனலில் எதுவுமே போட முடியாது, வீடியோ போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. அப்புறம் 90 டேஸ் ஆகும். அதுக்கப்புறமேட்டு திரும்பி நான் சேனல் ஓகே நல்ல கண்டென்ட்டாக போடுவோம். பேபி வேறு அப்போ வேறு சேனல் போனதுக்கப்புறமேட்டுக்கு நான் கன்சீவாக இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அப்புறம் 7 மந்த்துக்கு அப்புறமேட்டு தான் சரி திரும்பி நம்ம அகைன் சேனல் கிடச்சிருச்சு. நான் என்ன பண்ணேன், அந்த சேனல் சரி இனிமேல் நம்ம போட வேண்டாம் அப்படின்றதால ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் திருப்பி நான் சர்ச் பண்ணி நம்ம பழைய இதை எப்படி நம்ம கொண்டு வரது அப்படின்னா யூடியூப்பில் பார்த்தேன். ரெக்கவரி இமெயிலெலாம் கொடுத்து நம்ம இமெயில் எல்லாம் கொடுத்துருப்போம்ல, ஸோ அதெல்லாம் கொடுத்து திரும்பி நம்ம சேனல் எப்படி வர வைக்கிறதுன்னு பார்த்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ அது ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அது கொஞ்சம் எப்படி சேனல் கிடச்சின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நமக்கு இப்போ நான் சொல்லலை. சரி 7 மாதத்துக்கு அப்புறமேட்டுக்கு திரும்பி அகைன் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் ஆகுது. ஸோ 6 மாதம் ஆகிட்டு இன்னும் நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். இன்னும் ₹1 கூட இன்கம் எடுக்கலை. ஸோ இதான் சொல்ல போனால் வீடியோ போடுறோம். சரி நீங்கள் நினைப்பீங்க நம்ம வீடியோ போடுறாங்களே எவ்வளோ சம்பாரிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. நான் ஒரு வியூஸ் போகிறது, அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது, ஸோ எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணிவிட்டு போவீங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப கஷ்டம். ஸோ நான் இந்த கேட்டகரி எடுத்திருக்கேன் கோல்டு வீடியோஸாக. அதெல்லாம் ரொம்ப பேர் பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா
ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட்டாலுமே வந்து நல்ல கப்புள்ஸாக வீடியோ போட்டால் அப்படி தான் இருந்தால் தான் பார்ப்பாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் வீடியோஸ் தான் வந்து சொல்கிறோம். ஸோ அப்புறமேட்டு எப்படி மணி சேவிங்ஸ் பண்ணுறது, எப்படி கோல்டு சேவிங்ஸ் பண்ணுறது, என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம சேனலில் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தா உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கிற மாதிரி தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சரி நம்மளுக்கு தெரிஞ்சதை போகணும். ஏன்னா எனக்கு வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் மணி சேர்த்து வைக்கிறது, ஸோ கோல்டு ஆஃபர் இதெல்லாம் வந்து நானே பார்த்தேங்க. ஸோ நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கோல்டு ரேட்டு என்ன இருக்குது, இன்னும் என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க, OGRTயில் எந்த ஆஃபர் போட்டிருக்காங்க, தங்கமேல எந்த ஆஃபரா அப்படின்றத பார்க்குற ஆள் தான் நான். ஸோ அதனால தான் நான் வந்து சரி நமக்கு தெரிஞ்ச ஆஃபரை வந்து நம்ம சொல்லுவோம். அது இல்லாமல் தங்கமயிலில் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, GRTயில் நம்ம தெரிஞ்சவங்க இருக்கும்போது சரி நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனலை வந்து நான் விலாகாக போடாமல் இப்படி கோல்டு ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். விலாக் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக அந்த மாதிரி தான் வரும். பட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இந்த ஆஃபர்லாம் போட்டிருப்போம். ஸோ இந்த ஆஃபர்லாம் எனக்கு தெரியாது சிஸ்டர், நீங்கள் சொல்ல போய் தான் இந்த ஆஃபரில் போய் நான் வாங்கினேன், கோல்டு காயின்லாம் இந்த ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ உங்களால் வந்து நான் 0% வேஸ்டேஜில் வந்து கோல்டு காயின் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் தங்கமயிலில் இப்போலாம் கிஃப்ட்டு வந்து கொடுக்குறாங்க சிஸ்டர், இந்த ஆஃபரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோலாம் போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஓகே நம்மளால் வந்து 4 பேருக்கு ஓகே ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, சும்மா நம்ம வீடியோ பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் என்னோடய வீடியோவில் கிடைக்குது அப்படின்னா எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி வீடியோ வந்து நான் சூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்து எனக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டால் உங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு தான் நான் வீடியோ வந்து போட்டேன். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி ஆஃபர்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் நம்ம ஆஃபர்லாம் நிறைய போட்டோம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கிடைச்சாங்க. ஓகே நீங்கள் சின்ன சின்ன கடையிலலாம் வந்து ஆஃபர் தீபாவளி ஆஃபர்லாம் சொல்கிறீங்க சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்லாம் இருந்துச்சு. ஏன்னா பெரிய கடையில் உள்ள ஆஃபர்லாம் வந்து எல்லாருமே வந்து சொல்கிறது தான். ஏன்னா அந்த ஷாப்பே வந்து விளம்பரப்படுத்துவாங்க. அந்த சின்ன சின்ன கடையில் உள்ள ஆஃபர் வந்து தெரியாது. ஏன்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே பக்கத்தில் உள்ள சின்ன கடை வந்து நாங்கள் போவோம், ஆனால் எல்லாருமே அது போவோமா அப்படின்னு தெரியாது. பட் அந்த போகிறவங்களுக்கு வந்து எங்கே போய் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம பெரிய கடையோட போடும்போதே சின்ன கடைன்னு சொன்னோம்னா இப்படி ஒரு கடை இருக்குது, ஓகே இந்த கடையிலையும் இவ்வளோ பெரிய ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்களா, சரி ஒரு வாட்டி இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் உங்களை அந்த பெரிய கடையில் கொடுக்குற மணியை வந்து இங்கே வந்து நீங்கள் மிச்சப்படுத்தலாம்ல. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறையா டிப்ஸ் வந்து சொல்லியிருப்பேன், நிறையா ஆஃபர் வந்து சொல்லியிருப்பேன். அதுக்காகவே வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிற இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இது வரைக்கும் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் கோல்டு ரிவ்யூஸாக. ஆனால் வந்து நெகட்டிவ் காமெண்ட்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோக்கா எனக்கு வந்ததில்லை. என்ன வரும் தெரியுமா, உனக்கு என்னப்பா நீ வந்து சேவ் பண்ணிடுவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கோல்டுலாம் வாங்குகிறோம் அப்படின்னா உங்கள்கிட்ட காசு இருக்குது அதனால நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கம்மா 1 ரூபா கூட சேர்த்து வைக்க முடியல, நீ என்னம்மா 100 ரூபா சேர்த்து வை, 200 ரூபா சேர்த்து வை அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் வரும். எப்படி இருந்தாலுமே யாராலனாலுமே ஒரு சேர்த்து வைக்கணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா என்னன்னாலுமே பண்ணாலுமே நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் சேர்த்து வைக்க முடியும். நான் வந்து சேர்த்து வைக்கிறேன்ல, அது மாதிரி நீங்களும் சேர்த்து வைக்கலாம். நானும் வீட்டில் தான் இருக்கேன், இப்போ பேபியை பார்த்துட்டு நான் வீட்டில் தான் இருக்கேன். இருந்து இருக்கிற அமௌண்ட்டில் வந்து நம்ம எப்படி சர்வே பண்ணுறது அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னால் ரெகுலராக எனக்கு தெரிஞ்ச வீடியோ இருக்கோ, எனக்கு என்ன ஆஃபர் தெரிஞ்சிருக்கோ அப்படின்றத பார்த்து தான் வந்து நான் வந்து இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து நான் மட்டுமே வந்து எனக்கு தெரிஞ்ச ஆஃபர் மட்டுமே கிடையாது, நான் மட்டுமே இந்த சேனலுக்கு வந்து இது பண்ணலை. இப்போ எங்கள் அண்ணன் வந்து சீட்டு போட்டிருக்காங்க, என் தம்பி, ஸோ இந்த மாதிரி எங்கள் சித்தி சித்தப்பா எல்லாருமே வந்து நகைக்கடையில் சீட்டு போட்டிருக்காங்க. அவங்க ஸ்டாஃப் எல்லாமே வந்து தெரியும். ஸோ அவங்க வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் தான் வந்து நான் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து அந்த ஆஃபர் எல்லாமே வந்து நான் சொல்லுவேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த GRT இதெல்லாம் வந்து ஸ்கீம் வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து உடனே போயிட்டு அந்த ஸ்கீம் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுட்டு வருவாங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் கன்சீவாக இருக்கும்போது வெளியே எங்கேயுமே மேக்ஸிமம் போக முடியல. ஸோ அப்போயுமே வந்து நான் சரவணா ஸ்டோர் ரிலேட்டில் உள்ள வீடியோலாம் நான் எடுத்து போட்டிருப்பேன். ஸ்கீம்லாம் வந்து வாங்கிட்டு வந்து என்னென்ன ஸ்கீம் இருக்குது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஹாஸ்பிட்டல் போகும்போது நான் அப்படி கூட நான் எடுத்து வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ மாதமாக இருக்கும்போது கூட நம்ம நிறைய வேலை பார்க்க முடியும். ஸோ கை குழந்தைய வச்சுக்கிட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலை. ஸோ அப்பப்போ எனக்கு என்னென்ன டைம் கிடைக்குதோ அப்பப்போ பார்க்க ஆள் இல்லை அப்படின்னால ஸோ நான் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ தான் அம்மா வீட்டிலேருந்து வந்திருக்கேன். ஸோ வந்தோடனே எனக்கு இந்த லெட்டர் வந்து கிடச்சிச்சா ஸோ ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே இனிமேல் நம்ம கரெக்டாக வந்து ரெகுலராக நம்ம வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்றது நான் நினச்சிருக்கேன். ஸோ என் பையன் கையில் தான் இருக்குது.
ஸோ நமக்கு தெரிஞ்ச ஆஃபர் எல்லாமே எல்லா ஆஃபருமே வருங்க. இப்போயுமே நிறைய ஆஃபர் வந்திருக்கும். ஆனால் என்ன டேட்டை நான் மிஸ் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து நம்ம வீடியோ போட எனக்கு நேரம் இருக்காதனால அந்த ஆஃபர் வந்து சொல்ல முடியாமலே போயிடும். ஏன்னா வீடியோ எடுக்க டைம் வேணும்ல. ஸோ அந்த டைம் இல்லாதனால நான் அப்படியே அந்த வீடியோ ஆஃபர்லாம் வந்து நிறைய ஆஃபர் இந்த மாதத்துக்குள்ள ஆஃபர்லாம் நிறைய நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு டேட் வந்து நிறையா இருக்குது அப்படின்னா தான் நான் அர்ஜெண்ட்டாக வீடியோலாம் போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆஃபர்லாம் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தான் நம்ம சேனலில் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேங்க. ஸோ இது எல்லாமே உங்களால் தான் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம வியூவர்ஸும் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இல்லை கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.